Hi friends, welcome to Mr&Mrs. Samayal. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பைனாப்பிள் கேசரி. இந்த டிஷ்ஷை நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தாரு. உங்களுக்கு ஏதாவது செஞ்சு காட்டணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் செஞ்சு காட்டுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்ச கடாயில் 100 கிராம் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 10 பீஸ் ஆட் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் ஒரு 4 கட் பண்ணி சேர்த்துக்குங்க. திராட்சை 10 சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குங்க. வறுத்தாச்சு. இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் நெய் ஊற்றிக்குங்க. ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்துக்குங்க. வறுக்காத ரவையாக இருந்தால் நல்லா வறுத்துக்குங்க. வறுத்த ரவையாக இருந்தால் சூடு மட்டும் பண்ணிக்கோங்க, ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. ரவையை வறுத்துட்டோம். இப்போ ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். காஞ்ச கடாயில் நெய்யை சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுக்கிற முந்திரி திராட்சை பாதாமை நெய்யில் சேர்த்துக்கலாம். ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஹீட்டானோடனே கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன கலரில் வேணுமோ சேர்த்துக்கலாம். கலர் பொடி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா குங்குமப்பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் மஞ்சள் தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சிட்டிக்கு அளவுக்கு உப்பு சேர்த்துங்க. ஸ்வீட்டில் உப்பு சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் தூக்கி கொடுக்கும். வறுத்து வச்சுருக்க ரவையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வறுத்த ரவை சேர்க்கறதுனால கட்டிகள் உருவாகும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கட்டிகளை உடைக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கட்டிகள்லாம் உருவாகாது. கட்டிகள்லாம் இல்லாமல் நம்ம ரவையை இப்போ சேர்த்துட்டோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பைனாப்பிள் சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணி சின்ன கப்பில் 2 கப் சேர்த்துக்குங்க. பைனாப்பிள் நல்லா சேர்த்துட்டோம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 மினிட் வெந்தால் போதும், பச்சை வாசனை போகிறதுக்காக. இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். எவ்வளோ ரவை ஆட் பண்ணணுமோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 1 கப் ரவை ஆட் பண்ணியிருக்கேன், 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சர்க்கரை சேர்த்துக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் வேகிற அளவுக்கு பார்த்துக்குங்க. மூணு நிமிஷம் வெந்துருச்சு. இப்போ எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், நெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் எண்ணெய் சேர்த்துருக்கோம், உங்களுக்கு நெய் வேணாலும் சேர்த்துங்க. நெய் திகட்டுற மாதிரி இருந்தால் எண்ணெயை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பமோ, நெய் விருப்பமானவங்க நெய் சேர்த்துக்குங்க. இல்லை எண்ணெய் தான் எனக்கு பிடிக்குன்றவங்க எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. இருந்தாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது பாருங்கள். சுவையான பைனாப்பிள் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டிஷ் செய்யணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.